முடிவுக்கு வந்தது மகாராஷ்டிராவின் பாஜக அரசியல். மொத்தமாக கூட்டணியிலிருந்து வெளியேறிய சிண்டே மற்றும் அஜித் பவார். அதிர்ச்சியில் மோடி. சற்று முன் பெரும் பரபரப்பு. அதாவது மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் பதவியை ஏக்நாத் சிண்டே மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு தர வேண்டும் என பாஜகவிடம் போராடி கொண்டிருக்கிறார் ஏக்நாத் சிண்டே. ஆனால் பாஜகவோ சிண்டே மகனுக்கு துணை முதல்வர் பதவியை தர மறுப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏக்நாத் சிண்டே மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே தான் துணை முதல்வர் பதவிக்கான போட்டியிலேயே இல்லை என்றும் இது தொடர்பாக யாருமே விவாதிக்காமல் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என திடீரென வேண்டுகோள் விடுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி என்ற கூட்டணி பிரமாண்ட வெற்றியை பெற்றது. ஆனால் கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் புதிய ஆட்சி அமைப்பதில் தாமதம் தொடர்கிறது. மகாராஷ்டிராவில் வரும் 5ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் புதிய முதல்வர் யார், துணை முதல்வர் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை. மேலும் முதல்வர் பதவியை விட்டுத்தர முடியாது என ஏக்நாத் சிண்டே பிடிவாதம் பிடித்த நிலையில் பிரதமர் மோடி தலையிட்டு சிண்டேவை சமாதானப்படுத்தினார். இதனால் முதல்வர் பதவிக்கான போட்டியிலிருந்து தாம் விலகுவதாகவும் ஏக்நாத் சிண்டே அறிவித்தார். அதே நேரத்தில் உள்துறை இலாக்காவுடன் கூடிய துணை முதல்வர் பதவியை மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு தர வேண்டும் என்பதில் ஏக்நாத் சிண்டே தொடர்ந்து பிடிவாதம் காட்டுகிறார். ஆனால் பாஜக மேலிடமோ இதனை ஏற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏக்நாத் சிண்டே மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே தமது சமூக வலைதள பக்கங்களில் நேற்று ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். அதில் துணை முதல்வர் பதவி தொடர்பாக தம்மை தொடர்பு படுத்தி கடந்த 2 நாட்களாக செய்திகள் வெளியாகின்றன என்றும் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த போதே தனக்கு மத்திய அமைச்சர் பதவி தர பாஜக முன்வந்தது என்றும், ஆனால் சிவசேனா கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் பதவியை நிராகரித்து விட்டேன் என்றும், துணை முதல்வர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை, ஆகையால் துணை முதல்வர் பதவி தொடர்பான விவாதங்களில் என்னை இழுக்க வேண்டாம் என்றும், இத்துடன் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீகாந்த் சிண்டே. மேலும் ஸ்ரீகாந்த் சிண்டேவின் இந்த தன்னிலை விளக்கமும் மகாராஷ்டிராவில் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இத்தனை நாட்களாக ஸ்ரீகாந்த் சிண்டேவை மையப்படுத்தி தான் துணை முதல்வர் பதவி என்ற செய்திகள் பரவி வந்தது. அப்போதெல்லாம் இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் சிரித்த முகத்துடனே மீடியாக்களை சந்தித்து வந்தார் ஸ்ரீகாந்த் சிண்டே. ஆனால் திடீரென கடந்த 2 நாட்களாக ஸ்ரீகாந்த் சிண்டேவின் நடவடிக்கைகள் மொத்தமாக மாறியிருக்கிறது. அதற்கு பின்னால் இவருக்கு பாஜக தரப்பிலிருந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படாது என்ற அறிவிப்பு வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஏக்நாத் சிண்டேவுக்கும் எந்த பதவியும் இல்லை, சிண்டே மகனுக்கும் எந்த பதவியும் இல்லை. இதனால் பாஜக மீது இப்போது அதிருப்தியில் இருக்கிறாராம் ஏக்நாத் சிண்டே. அதேபோல இந்த பாஜக கூட்டணியில் இருக்கும் அஜித் பவாரையும் சிண்டே தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருவதாகவும், கூடவே அஜித் பவார் மற்றும் சிண்டேவின் சிவசேனா கட்சி என இவர்கள் மொத்தமாக பாஜக கூட்டணியை விட்டு விலகி காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்தால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், அப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் முதல்வராக ஏக்நாத் சிண்டேவும் துணை முதல்வராக அஜித் பவாரும் பதவியில் அமரலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது காங்கிரஸ் அதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போதைய உள்ள மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய ஆட்சி இப்போது மகாராஷ்டிராவில் அமையப் போகிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.